வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். லார்ட் கிருஷ்ணா. ஸோ மேகசின் ஆர்ட் டைப்பில் வந்து இந்த ஆர்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ். ஸோ ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பென்சில் டஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேஸ் ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ பென்சிலை விட இது ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்ம இதை ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும் இந்த பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் மார்க்கை. ஸோ அதனால் எனி கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பென். இது ஆர்டிஸ்ட் ப்ரஷ் பென், பிளாக் கலர். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் இதில் வாட்டர் பெயிண்ட் வந்து நீங்கள் இதை வரைஞ்சி முடித்த உடனே வாட்டர் பெயிண்ட் பண்ணிங்கனாலும் இது வந்து இங்க் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இதோட பென்னோட இங்க் வந்து. ஸோ நம்ம இதை வந்து ஒரு சாஃப்ட் பேஸ்டலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நோ இஷ்யூ. ஸோ ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே இப்போ மார்க் பண்ணதில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ப்ரஷ் பெனில் வந்து இப்போ ஸ்கெட்ச் பண்ணின்னு இருக்கோம். உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து எப்படி வரைஞ்சோம் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரஷ் பென் இல்லைன்னா வந்து மார்க்கர்லேயே கூட பண்ணுங்கள், பர்மனன்ட் மார்க்கரில். ஏன்னா பர்மனன்ட் மார்க்கர் வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதிலே கூட பண்ணுங்கள்.
இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக பண்ணிக்கோங்க. ஃபேஸில் இருக்கிற பார்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் அழகாக பண்ணிக்கோங்க. ஐஸ், நோஸ், லிப்பு, இந்த ஏரியாலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஐ போர்ஷன் வந்து இப்போ பண்ணுறோம் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக வந்து இதோட லைன்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம எப்பவும் வரைகிற போல் இந்த கண் வந்து நம்ம வரையலை பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெகசின் ஆர்ட்ன்றதுனால டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இப்போ இது வந்து டைரெக்டாக மார்க் பண்ணுறோம் நம்ம இந்த படத்தை. ஸோ நோஸ் கூட பாருங்கள். ஸோ அந்த மேகசின் டைப்பில் நம்ம வந்து இதை நம்ம ஆர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைரெக்டாக பார்க்காத கொஞ்சம் சைடில் பார்க்குற போல் இருக்குது இந்த போஸ் வந்து. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி பண்ணுங்கள் இதை. அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல். ஸோ கோபால்ட் ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இந்த சாஃப்ட் பேஸ்டல் பவுடரை நம்ம எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து இதில் வாஷ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபேஸில் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது மெகசின் ஆர்ட்டில் வந்து நம்ம இது போல் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு மெகசினுக்கு கூட. ஸோ ஒரு ஸ்டோரியோ ஆக்சுவலாக இது சிம்பிளாக தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இன்னும் ஸ்டோரிக்கெலாம் நிறைய பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ட் பேஸ்டல் வெரி வெரி சூப்பர் மீடியம். ஸோ அடுத்தது வந்து ப்ரஷ் பெனில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் கிடைக்கலன்னா ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜொல்லி ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது சாஃப்ட் பேஸ்டலில் சாண்டல் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவருடைய தலைப்பாகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம விரல்லே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு தேய்க்கிறோம். அடுத்தது நம்ம விரல்லே வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா ஸ்மஜ் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் போர்ஷனில் வந்து நல்லா பாருங்கள், இது நல்லா பிளாக்காக தெரிகிற போல் வந்துருச்சு. இப்போ வந்து சாஃப்ட் பேஸ்டல் லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் வந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது ஜஸ்ட் வந்து டார்க் லைட் ஏரியா போடுறதுக்காக, அந்த ஷேடு வந்து நல்லா வைக்கணுன்றதுக்காக ஆரஞ்சு கலர் வந்து இதை நம்ம வந்து ஷேடு வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா வந்து ஸ்மஜ் ஆகுது பாருங்கள். கலர் வந்து நல்லா ஸ்மஜ் ஆகுது.
அடுத்ததாக வந்து இந்த மாலையில் வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் லைட்டாக துளசி இருக்கிற போல் க்ரீன் ஷேடு வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்தது நம்ம இப்போ எடுக்க போகிற கலர் வந்து ரோஸ் கலர் போல். அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கன்னத்தில், அந்த தாடை பகுதியில் இதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம வச்சோன்னா நல்ல மேக்கப் போட்ட மாதிரி நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். இங்கே பாருங்கள் ரொம்ப மைல்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கண்ணோட இமை பகுதியிலையும் வந்து நம்ம இப்போ லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் வாஷ் இருக்கும். அடுத்தது லிப் போர்ஷன் பாருங்கள். லிப் போர்ஷனில் ரெட் கலர் ப்ரஷ் பென்னே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லைட்டாக வந்து ஒரு சின்ன 2-3 ட்ராப் வந்து கேப் விட்டுக்கோங்க. அது ஒரு ரெஃப்ளெக்ஷன் அழகாக தெரியும். ஸோ நாம பகுதி ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இறகுகளுக்கும் கலர் கொடுத்துடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய சிம்பிள். ஸோ ரொம்ப சின்னதாக போடுங்க. நீங்களும் உங்கள் ட்ரா பண்ண உடனே பார்த்திங்கன்னா சிம்பிளாக போடுங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் அந்த இறகுல கொஞ்சம் பெண்டிங். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து லைட்டாக வந்து கலர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை விட நீங்கள் இன்னும் எஃபர்ட் போட்டு இந்த ட்ராயிங் இன்னும் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா இது டீச்சிங் பர்பஸுக்காக நாங்கள் வந்து இந்த டெமோ எடுக்கிறேன். ஸோ நல்லா முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.